இந்த யூடியூப் கோமாளிகள் கோபி சுதாகர் சமுதாய ரீதியாக கருத்தை சொல்கிறதுக்கு உனக்கு யார் இது பண்ணா? யார் போட்ட எலும்பு துண்டுக்கு நீங்கள் எப்படி ஒரு வீடியோ போட்டீங்க? அறிவு வேணாம். ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி குரு பூஜையை பற்றி பேசுகிறீங்க. குரு பூஜையை பற்றி பேச உங்களுக்கு தகுதி என்ன? கொடைக்கானல் resort plots for sale. For more information, contact 7667008999. வணக்கம், நான் சௌத்ரி தேவர் பேசுகிறேன். இந்த யூடியூப் கோமாளிகள் கோபி சுதாகர், நீங்கள் வந்து காமெடி வீடியோ போடுங்க, பல விஷயங்களை கிண்டல் பண்ணுங்கள், போடுங்க, வைங்க. அதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை. சமீபத்திய உங்களோட வீடியோ வந்து இன்னொரு சமூகத்தோட எங்கள் சமூகத்தை ஒப்பிட்டு எங்கள் சமூகத்தை வந்து ஒரு குற்றவாளிகளாக படுத்தி, இதாவது அரசியல் தலைவர்கள் பேசுகிறாங்க. இப்போ சியாம் கிருஷ்ணசாமியை நாங்கள் கண்டித்தோம். இதுக்கு முன்னாடி அரசியல் தலைவர்கள் நிறைய பேசுகிறவங்களாம் நாங்கள் அரசியலாக கண்டிச்சிட்ருக்கோம். அது வேறு. உங்களுக்கு கோமாளிகளுக்கு என்ன வேலை? யூடியூப் போட்டு யூடியூப்ன்றது ஒரு நல்ல விஷயம். அதில் வந்து நிறைய பயனுள்ள விஷயங்கள், அறிவியல் தகவல்கள், நிறைய பேர் நல்ல விஷயங்கள் தர்றாங்க. ஆனால் உன்ன மாதிரி சில கோமாளிகள் யூடியூப்பை கேவலப்படுத்துறதுக்குன்னே இந்த மாதிரி விஷயங்கள் சமுதாய ரீதியாக கருத்தை சொல்கிறதுக்கு உனக்கு யார் இது பண்ணா? யார் போட்ட எலும்பு துண்டுக்கு நீங்கள் எப்படி ஒரு வீடியோ போட்டீங்க? அறிவு வேணாம். ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி குரு பூஜையை பற்றி பேசுகிறீங்க. குரு பூஜையை பற்றி பேச உங்களுக்கு தகுதி என்ன? உங்களுக்கு தகுதி என்ன இருக்குது? போன வருஷம் இந்நேரம் குரு பூஜையை பற்றி பேசுகிற சவுக்கு சங்கருக்கு ஏற்பட்ட நிலை தெரியுமா? காவல்துறையால் கை உடைக்கப்பட்டு, குண்டாஸ் அடிக்கப்பட்டு, பல வழக்கில், அதாவது சித்தர்கிட்ட விளையாடாதீங்க, பல தடவை சொல்லியாச்சு. நீங்கள்லாம் ஒரு ஆளும் கிடையாது. 2 பேருக்கு வீடியோ போடுறோன்னா வேறு ஏதாவது வீடியோ போடுங்க. சமூக பதட்டமுள்ள ஒரு சூழ்நிலையை இப்போ நீங்கள் கேலியும் கிண்டலுமா? சரி, ஒரு விதமாக 2 விதமாக போடுறீங்கள. அங்கே வந்து யார் ட்ரைனிங் கொடுத்து வெட்ட அனுப்புகிறாங்க, அதை கேட்டுட்டு நீ வெட்டுறன்னு சொல்லி அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நீ பண்ணுற. அப்போ இங்கே எவன் ட்ரைனிங் கொடுத்து லவ் பண்ண அனுப்புகிறான்? எவன் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புகிறான்? அதாவது காதல்னாலே பதட்டம். ஒரு சொந்த சமூகத்தில் பண்ண கூட அவங்களா எடுக்கிற ஒரு முடிவுன்றது ஒரு பதட்டத்தை தான் அந்த வயசில் இருக்கவங்களுக்கு ஏற்படுத்தும். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். ஆனால் சாதி விட்டு சாதி காதலிக்கும் போது ஒரு தில்லு வேணும். அது பிரச்சனை வரும்போது தில்லு. இதுக்கு ட்ரைனிங் கொடுக்குற யார்? எவன் கொடுத்த ட்ரைனிங்கில் இப்படி வந்து அவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க? அப்போ அதை யாருன்னு கேளு. அதையும் நீ கிண்டலாக வச்சு பண்ணியிருந்தா நீ ஒரு காமனானவன். இங்கே யார்? அது உண்மையிலேயே சுஜித்துக்காக தான் என் சமூகமே வருத்தப்படுது. ஒரு ஸ்போர்ட்ஸ் மாணவன், நல்ல எதிர்காலம் வர வேண்டிய மாணவன், அந்த பொண்ணோட வாழ்க்கையை விட சுஜித் கொலைகாரனானதுக்காகத்தான் என் சமூகமே வருத்தப்படுது. அப்படி நாங்கள் வந்து ஒரு வேதனையும் அந்த பையனை நினச்சி பட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் அவங்க இது போல சம்பவங்களால் தான் இப்போ அவங்க அப்பா அம்மாவையும் சில அரசியல் தலைவர்கள் டார்கெட் பண்ணி சம்மந்தமில்லாத அவங்க அப்பா அம்மாவை வழக்கில் சேர்க்க சொல்லி சர்ச்சையாக போய்கிட்டு இருக்க விஷயத்த நீங்கள் காமெடியாக பண்ணுறேன்னு சொல்லி இப்படி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பண்ணுறது எப்படி காவல்துறை பார்த்துக்கிட்டு இருக்கு? காவல்துறை எப்படி அனுமதிக்குது? சென்சிட்டிவான விஷயம்னு சொல்லி பல வகையில் ஒரு நெருக்கடி கொடுக்குற காவல்துறை இந்த யூடியூப் சேனலுக்கு ஏன் நெருக்கடி கொடுக்கல? இது வந்து ட்ரெண்டிங்னு சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து எங்கள் இளைஞர்களை தூண்டும் விதமாக கட் பண்ணி ரீல்ஸாக போட்டு எங்கள் இளைஞர்களை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடியும்? தயவு செய்து இந்த வீடியோவை நீங்கள் பேன் பண்ணி, இப்போ ஒரு முதல்வரையோ ஒரு அரசாங்கத்தையோ கிண்டல் பண்ணால் அந்த வீடியோ உடனே பேன் பண்ணுறீங்க. இது எங்கள் சமூகத்தை கிண்டல் பண்ணி போட்ட வீடியோ. நீ கிண்டல் பண்ணி போடுறதுனால எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இது இருக்க இளைஞர்களை வேகப்படுத்தி அதுக்கு பதில் போடும் பொழுது அந்த சமூகத்து இளைஞர்கள் அதை தவறாக எடுத்துக்கிட்டு இது வந்து ஒரு சமுதாய பதட்டத்தை, சமுதாய சண்டையை இந்த 2 எச்ச நாய்கள் ஏற்படுத்தி விட்டுருக்கு. அதை கண்டிப்பான முறையில் அந்த வீடியோவை நீங்கள் பேன் பண்ணி அந்த சேனலை முடக்கி, ஏன்னா அவன் அடுத்து எங்கே போய் அவன் ஃபோட்டோ போட்டான்னு எனக்கு தெரியும். அவன் யார் சொல்லி செய்கிறான்றது தெரியுது. அப்படி இருக்கும் பொழுது சமுதாய பதட்டத்தை ஏற்படுத்தும் இந்த கோபி சுதாகர் போன்ற நாய்களை எச்சரிக்கிறோம். அதுபோக இவர்களோட வீடியோவை நீங்கள் பேன் பண்ணி தமிழ்நாடுக்கு முதல்வருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி காவல்துறைக்கும் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை பேன் பண்ணி இது மேலும் சமூக பதட்டத்தை ஏற்படுத்தாமல் இருக்க, சமூக பதட்டத்தை தவிர்க்க வழி செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பண்ணுறது எப்படி காவல்துறை பார்த்துக்கிட்டு இருக்கு? காவல்துறை எப்படி அனுமதிக்குது? சென்சிட்டிவான விஷயம்னு சொல்லி பல வகையில் ஒரு நெருக்கடி கொடுக்குற காவல்துறை இந்த யூடியூப் சேனலுக்கு ஏன் நெருக்கடி கொடுக்கல? இது வந்து ட்ரெண்டிங்னு சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து
எங்கள் இளைஞர்களை தூண்டும் விதமாக கட் பண்ணி ரீல்ஸாக போட்டு எங்கள் இளைஞர்களை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடியும்? தயவு செய்து இந்த வீடியோவை நீங்கள் பேன் பண்ணி, இப்போ ஒரு முதல்வரையோ ஒரு அரசாங்கத்தையோ கிண்டல் பண்ணால் அந்த வீடியோ உடனே பேன் பண்ணுறீங்க. இது எங்கள் சமூகத்தை கிண்டல் பண்ணி போட்ட வீடியோ. நீ கிண்டல் பண்ணி போடுறதுனால எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இது இருக்க இளைஞர்களை வேகப்படுத்தி அதுக்கு பதில் போடும் பொழுது அந்த சமூகத்து இளைஞர்கள் அதை தவறாக எடுத்துக்கிட்டு இது ஒரு சமுதாய பதட்டத்தை, சமுதாய சண்டையை இந்த 2 எச்ச நாய்கள் ஏற்படுத்தி விட்டுருக்கு. அதை கண்டிப்பான முறையில் அந்த வீடியோவை நீங்கள் பேன் பண்ணி அந்த சேனலை முடக்கி, ஏன்னா அவன் அடுத்து எங்கே போய் அவன் ஃபோட்டோ போட்டான்னு எனக்கு தெரியும். அவன் யார் சொல்லி செய்கிறான்றது தெரியுது. அப்படி இருக்கும் பொழுது சமுதாய பதட்டத்தை ஏற்படுத்தும் இந்த கோபி, சுதாகர் போன்ற நாய்களை எச்சரிக்கிறோம். அதுபோக இவர்களோட வீடியோவை நீங்கள் பேன் பண்ணி தமிழ்நாடு முதல்வருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி காவல்துறைக்கும் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை பேன் பண்ணி இது மேலும் சமூக பதட்டத்தை ஏற்படுத்தாமல் இருக்க, சமூக பதட்டத்தை தவிர்க்க வழி செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தியேட்டரை விட்டு அகற்றணும் அப்படின்னு இப்படி எடுக்கிற இந்த நடவடிக்கை எந்த அளவுல ஏற்புடையதா இருக்கு? இது ஒட்டுமொத்தமாக இந்த தமிழினத்தை எதை செய்தாலும், எந்த தவறான விஷயங்களை எங்களிடம் பூத்தினாலும், எங்களோட வரலாற்றை திரிவுபடுத்தி தவறுதலாக சித்தரித்து தொடர்ச்சியாக இந்த மண்ணில் இந்த ஒட்டுமொத்த தமிழிடமா இருக்கட்டும் இல்ல இந்தியர்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுல ரொம்ப மும்முரமாக ஒரு கூட்டம் வேலை செஞ்சுட்டே இருக்கு. அப்ப திரையரங்குல ஒரு மேலாளராக வேலை செய்யறவங்க அவங்கள நம்ம பார்த்து ஒரு கோரிக்கை வைக்கணும். இதை போலதான் ஜாத்திரை வைத்தோம். அது உடனடியாக அடுத்த நாள் அவங்க தன்னுடைய உயர் அதிகாரிக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த படம் நிறுத்தப்பட்டது. ஆனால் இன்று என்ன அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நீங்க டேம் 999 ஆரம்பிச்சு 800 மூவியா இருக்கட்டும் இல்ல மலையாள மூவியா இருக்கிற வாரணே ஆஷ்மன்றுன்னு சொல்லிட்டு இந்த நம்ம துல்கர் சல்மான் நடிச்ச படமா இருக்கட்டும் இல்ல இனம்ன்ற ஒரு படமா இருக்கட்டும் இல்ல மெட்ராஸ் காஃபின்னு ஒரு படம், கடைசியாக ஜாட் திரைப்படம், இது எல்லாமே வரலாற்று திரிவுகளா இருக்கு. அப்ப தொடர்ச்சியாக இந்த மண்ணில நடக்காத ஒன்றை பத்தி பேசுறாங்க. முல்லை பெரியாறுல என்னைக்காவது அணை உடையிற மாதிரி இருக்கா? இல்ல. தன் தலைவன் அந்த போரில் கடைசி நிமிடம் வரை இன்று எந்த இடத்துலயும் மரபுக்கு மீறி செயல்படவே இல்லை. ஒரு போரை நீங்க இந்த உலகத்துல நீங்க காட்ட சொல்லுங்க. தக்லை படத்துக்கு ஒட்டுமொத்தமாக அரசியா பின்னால் நின்றுச்சு. அது எப்படி நடக்க முடிஞ்சு? அந்த மக்களின் உணர்வுகளுக்கு அந்த அரசு செவி சாச்சுச்சுல, இது மக்களுக்கு எதிராக இருக்கு, நிச்சயமாக இந்த படத்தை திரையிடக்கூடாதுன்னு சொல்லி துணை முதலமைச்சர் முதற்கொண்டு கருத்து தெரிவிக்கிறாங்கல்ல, மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ற அளவுக்கு நீங்க போறாங்கல்ல, அப்ப அங்க எப்படி நடக்க முடியுது? இத்தனைக்கும் அந்த படம் கூட தவறு கிடையாது. இதான் ரொம்ப முக்கியம். கமலஹாசன் பேசிய வார்த்தை தான் தவறு, அதற்காக அந்த படத்தை திரையிடக்கூடாதுன்னாங்க. ஆனா இங்க படமே தவறா இருக்கு.